அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஆன்மீக பூங்காவின் அதிசய செடி எங்கள் ஆண்டாள் நாச்சியார். நல்லா திருப்பி ஒரு தடவை உள்வாங்கிக்கங்க. ஆன்மீக பூங்காவில் துளிர்த்த அதிசய செடி எங்கள் ஆண்டாள் நாச்சியார். ஏன் ஆண்டாள் நாச்சியாருக்கு இந்த பெருமை என்பதை இந்த ஆடியில் சிந்திக்கின்ற போது நம்முடைய இதயம் கொஞ்சம் கனத்து போகிறது. பொதுவாக நந்தவனம் தோட்டம் அப்படின்னாலே பூச்செடி நிறைய நிறைந்து இருக்கும். இந்த மற்ற செடிக்கும் துளசி செடிக்கும் என்ன வித்தியாசம்? பொதுவாக ஒரு செடியில் இலை வரும், பிறகு ஒரு மொட்டு வரும், அப்புறம் அது அரும்பாகி, அப்புறம் மலர்ந்து, சில சமயம் காயாகி கனியாகி வாசம் வரும். அரும்பு, மொட்டு, மலர்தல், காய், கனி இப்படி இருக்கும். அதற்கு பிறகுதான் வாசம் வரும். இலையிலேயே ஒரு செடியில் வாசம் வந்ததா சரித்திரம் இல்லை. ஆனால் எங்களுடைய துளசி செடி இருக்கு பாருங்க, துளசி செடி, அதில் அப்படி முதல்ல வருதில்லை இலை, துளசி இலை, அதுவே அப்படியே வாசம் நம்மளை இழுக்கும். எப்படி துளசி செடி தன்னுடைய செடியிலேயே வாசத்தை இழுக்கிறதோ, அதுபோல ஆண்டாள் நாச்சியார் பிறவியிலேயே சிறந்து பிறக்கிறதுங்கிறது அரிது. சில பேர் பிறந்து சிறப்பாங்க, ஆனால் சிறந்தே பிறந்தவள் எங்களுடைய ஆண்டாள் நாச்சியார். எப்படி? செய்ய நூலின் சிற்றாடை, இந்த வரி ரொம்ப முக்கியம். செய்ய நூலின் சிற்றாடை செய்யன் உடுக்கவும் வல்லன் அல்லன். சின்ன பருவம், குழந்தை பருவம், உடை சரியா போட்டுக்க தெரியாது. அப்பயே ஆண்டாள் நாச்சியார் அழகுணர்ச்சியில் இல்லை, அறிவுணர்ச்சியில், ஆற்றலில், திறமையில் எல்லாவற்றிலும் மேலோங்கி நிற்கிறார். கடவுள் தூங்கி தூங்கி வழியாத எழுந்திராய் என்று பாவை பாட்டு பாடிய பாவை எங்களுடைய ஆண்டாள் நாச்சியார். பிறரும் தானே திருப்பள்ளி எழுச்சி பாடினாங்க, பிற ஆழ்வார்கள் பாடலையா இறைவனை? அவங்களும் தான் எழுந்திராய் பாடினாங்க. ஆனால் கடவுளை தூங்கு மூஞ்சி இல்லை, எழுந்திராய்ன்னு பாவை பாடிய ஆண்டாளை நாம் பாவை நோன்பு நோத்து கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? மற்றவர்கள் எல்லாம் ஆண்டவனை மட்டும்தான் பாடினார்கள். ஆனால் ஒரு தராசு தட்டில் ஆண்டவனையும், ஒரு தராசு தட்டில் மக்களையும், தொண்டனையும், பக்தரையும் சரிநிகர் சமமாக வைத்து பாவை பாட்டு பாடிய இந்த உலகம் கொண்டாடக்கூடிய பாவை நம்முடைய ஆண்டாள் நாச்சியார். அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? இன்னும் நீங்கள் நுட்பமாக பாருங்க. உலகத்தினுடைய பரம்பொருள் கண்ணபரமாத்மாவை அடைவதற்கு பல ஆழ்வார்கள் பாட்டு பாடினார்கள். எப்படி? தங்களை பெண்மையாக பாவனை செய்து கொண்டு பாடினார்கள். என்ன பாவனைனாலும் அந்த பாவனைக்கு மேலே மீசை காட்டி கொடுத்துருமே. ஒப்பனை இருக்குல்ல, இப்போ நாம் அந்த மேக்கப் போடுறதுக்கும் இயல்பாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. மற்ற ஆழ்வார்கள் தங்களை ஒப்பனை செய்து கொண்டார்கள். ஆனால் இயல்பிலேயே பெண்ணாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் அடைந்தால் மனிதனை அல்ல, இறைவன் கண்ணனையே அடைவேன் என்கின்ற பக்தியினுடைய மகோ உன்னதமான பீரிட்டு நிலையில் இருந்த அளவு கடந்த காதல். நீங்கள் பக்தியிலேயே இறைவனை அடைவதற்கு பக்தி யோகம்னு உண்டு, கர்ம யோகம்னு உண்டு, ஞான யோகம்னு உண்டு, ராஜயோகம்னு உண்டு. அந்த மாதிரி அன்பு யோகம், அன்பு பீரிட்ட காதல் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த ஆண்டாள் நாச்சியார்கிட்ட. இந்த கோதையினுடைய பெருமை என்ன என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா எப்படி உண்ண 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 இனிக்குமோ, ஆண்டாள் நாச்சியாரை சொல்ல 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 அந்த இனிப்பும் தித்திக்கும். இந்த பூமியில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியார்வாள் வளர்த்த நந்தவனத்தில் ஒரு ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய நட்சத்திரமாக ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை ஜோதியாய் தோன்றுகின்றாள். எப்படி? ஜோதி மேல் ஜோதியாய் துவங்குதல்
அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பரம் ஜோதியாய் அவள் இருந்தாள். அதில் என்ன சிறப்புன்னு நீங்கள் கேட்கலாம். வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய நித்திய பெருமாளாக இருக்கக்கூடிய நம்முடைய கண்ணபிரான் எம்பிரான், வைகுந்தத்தில் எம்பிரானுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிராட்டியார் தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து வெள்ளிபுத்தூருக்கு வந்து அங்கே சாதாரண ஒரு பெண்மணியாக மாறி ஆண்டாள் நாச்சியாராக அவதாரம் செய்தாள் என்றால் அது அல்லவோ உயர்ந்த நிலை. நீங்கள் ஆடி மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் ஆண்டாள் நாச்சியாருடைய திருமஞ்சனமும் அந்த ஆடி பூரத்தையும் நீங்கள் பார்த்து அந்த தேரோட்டம் வருகின்ற போது, ஸ்ரீவில்லிபுத்தூரில் தேரோட்டம் வருகின்ற போது அந்த அரோகரா சத்தம் விண்ணையே பழக்கும் பாருங்க. அப்போ பார்க்கணும். அது எல்லாத்தையும் விட தான் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடிய அந்த கிளியை கையில் பிடித்து வேண்டியவருக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடிய ஆண்டாள் நாச்சியாருடைய பாதம் பற்றுகின்ற போதுதான் நமக்கு தெரியும் இந்த ஆண்டாள் எவ்வளவு உயர்ந்த நிலையில், மனித நிலையில் இருந்து இறைவனை அடைந்த சூடி கொடுத்த சுடர்மகள். யாரு? இறைவன் சொல்கிறான், எனக்கு இந்த மலர்லாம் வேண்டாம், எந்த ஆண்டாள் நாச்சியார் தாம் போட்டு கலட்டினாலோ அந்த பக்தி மாலை தான் வேண்டும் என்றான். அதில் காரணம் மலரினுடைய வாசமல்ல, அந்த மலர் முழுக்க ஆண்டாளுடைய அளவு கடந்த அன்பும் பண்பும் ஆனந்த மிகுதியும் இருந்தது. தூய அன்புதான் ஆண்டவனை சேரக்கூடிய பூமாலை பாமாலை என்பதை நந்தவனத்தில் தோன்றிய அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியார் வழி நின்று இன்று பார்த்தோம். மீண்டும் இது போன்ற சுவைமிகு செய்திகளோடு ஆனந்த ஆரம்பத்தில் நாளை சந்திப்போம்.